மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங்கிற்கு வழங்கப்பட்டுள்ள நீதிமன்ற காவல் ஜனவரி 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் அமல்படுத்தப்பட்ட புதிய மதுபான கொள்கையில் முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பான வழக்கை விசாரித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங்கை கைது செய்தனர். விசாரணை காவல் சில முறை நீட்டிக்கப்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்ற காவலில் அவர் உள்ளார். தன்னை கைது செய்ததற்கான காரணத்தை முழுமையாக அமலாக்கத்துறை வழங்கவில்லை என கூறியும் முதல் தகவல் அறிக்கையை எதிர்த்தும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சஞ்சய் சிங் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் அவருக்கு நீதிமன்ற காவல் முடிவடைய இருந்த நிலையில் அது தொடர்பான வழக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதை விசாரித்த நீதிமன்றம் சஞ்சய் சிங்கிற்கு வழங்கப்பட்ட நீதிமன்ற காவலை ஜனவரி 10ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டது. நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் இந்தியா இதுவரை செலுத்தியுள்ள செயற்கைக்கோள்கள் தொடர்பான விவரங்கள் குறித்து எம்பி சுரேந்திர சிங் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதில் கூறிய மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் 2014 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் 396 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை இந்தியா செலுத்தியுள்ளதாகவும் அதே காலகட்டத்தில் 70 உள்நாட்டு செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 2003 முதல் 2013 வரையிலான காலகட்டத்தில் 33 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களும் 31 உள்நாட்டு செயற்கைக்கோள்களும் இந்தியாவிலிருந்து செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் இந்த செயற்கைக்கோள்கள் செலுத்தியதன் மூலம் 157 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் 260 மில்லியன் யூரோக்களும் வருவாயாக கிடைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க தூதரக ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கடந்த 9, 13 ஆகிய தேதிகளில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை 31 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மீனவர்கள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் பீட்டர் ராயன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியதை சுட்டிக்காட்டிய மனுதாரர் மீனவர்களை மீட்க தூதரக அளவில் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் வாழ்வாதார பாதிப்புக்கு உரிய நிவாரணம் வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த மனு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மீனவர்கள் விடுதலைக்காக தூதரக ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதோடு மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என மாநில அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதை ஏற்று வழக்கை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. புதுச்சேரியில் கடந்த 2 மாதங்களில் 7 முறை கடல் நீரின் நிறம் மாறிய விவகாரத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வுகளை நடத்தினர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2 மாதங்களில் 7 முறை கடல் நீர் நிறம் மாறியது. அடிக்கடி கடல் நீர் நிறம் மாறுவதால் கடலோர பகுதிகளில் வசிப்போர் மற்றும் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். இது தொடர்பாக ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க 3 பேர் கொண்ட வல்லுநர் குழுவை தேசிய பசுமை தீர்ப்பாயம் நியமித்தது. அதன்படி குருசுக்குப்பம் கடல் பகுதியில் வல்லுநர் குழுவினர் ஆய்வு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களிடம் கலந்துரையாடிய வல்லுநர் குழுவினர் கடல் நீரின் மாதிரிகளை பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றனர். தற்போது எடுக்கப்பட்டுள்ள கடல் நீரின் மாதிரிகளை ஆய்வு செய்து 15 நாட்களில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழும செயலர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை 2வது முறையாக தேசிய தரச் சான்றிதழை தட்டிச் சென்றுள்ளது. பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் குழந்தைகள் நலப்பிரிவு உட்பட 3 பிரிவுகள் தேசிய தரச் சான்றிதழை பெற்றுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் தேசிய தரச்சான்று ஆய்வுக்குழுவினர் மருத்துவமனையின் பொதுப்பிரிவு, மகப்பேறு பிரிவு, குழந்தைகள் பிரிவு உள்ளிட்ட 19 பிரிவுகளை ஆய்வு செய்தனர். இதில் குழந்தைகள் நலப்பிரிவு முதன்முறையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் 3 பிரிவுகளும் 92 விழுக்காடு மதிப்பெண்களோடு வெற்றி பெற்றுள்ளன. இதன் மூலம் மத்திய அரசிடம் ஆண்டுக்கு 60 லட்சம் என 3 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக பெறும் என கூறப்பட்டுள்ளது. இந்த நிதி மருத்துவமனை மேம்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் என மருத்துவமனை கண்காணிப்பாளர் ராஜா தெரிவித்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை தேசிய தரச் சான்றிதழை பெற்றது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக 60 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்திற்கு இந்த மருத்துவமனைக்கு மத்திய அரசின் மூலம் கிடைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் நோயாளிகளுக்கு வேண்டிய வசதிகளை அதிகப்படுத்தி கொடுக்கலாம். மருத்துவமனைக்கு வேண்டிய உபகரணங்கள், நோயாளிகளை பார்ப்பதற்கு வேண்டிய அனைத்து
செயல்களும் இந்த பரிசுத் தொகை மூலம் நாம் செய்ய முடியும். படிப்பு சான்றுகளை வழங்க உத்தரவிட்ட தலைமை தகவல் ஆணையரின் உத்தரவை ரத்து செய்த குஜராத் உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக கெஜ்ரிவால் குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். 1978ஆம் ஆண்டு குஜராத் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை படிப்பையும் 1983ஆம் ஆண்டு முதுகலை படிப்பை டெல்லி பல்கலைக்கழகத்திலும் நிறைவு செய்தேன் என பிரதமர் மோடி தனது தேர்தல் ஆவணங்களில் தெரிவித்திருந்தார். எனினும் பிரதமரின் பட்டப்படிப்பு குறித்து பலரும் கேள்வி எழுப்பத் தொடங்கினர். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் நரேந்திர மோடியின் கல்வி ஆவணத்தை வெளியிடுமாறு தலைமை தகவல் ஆணையருக்கு கடிதம் எழுதினார். இதனையடுத்து தலைமை தகவல் ஆணையர் குஜராத் பல்கலைக்கழகமும் பிரதமர் அலுவலகத்தின் தகவல் தொடர்பு பிரிவும் பிரதமர் மோடியின் கல்வி சான்று குறித்த விவரங்களை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் வழங்க உத்தரவு பிறப்பித்தார். இதற்கு எதிராக குஜராத் பல்கலைக்கழகம் சார்பாக குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தனி நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் பிரதமர் மோடியின் ஆவணங்களை வழங்க கோரிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் கல்வி சான்றுகளை வெளியிட பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ததற்கு எதிராக குஜராத் உயர்நீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கின் விசாரணை ஜனவரி மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பிரதமரின் படிப்பு சான்றுகளை வழங்க திருத்தப்பட்ட 3 குற்றவியல் மசோதாக்கள் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டன. ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்திலிருந்து அமலில் இருக்கும் 3 குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாக்ஷியா, பாரதிய நியாய சன்ஹிதா ஆகிய 3 திருத்தப்பட்ட சட்ட மசோதாக்களை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பெரும்பாலான எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் ஆளும் கட்சி எம்பிக்கள் ஆதரவோடு மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் மாநிலங்களவையில் 3 மசோதாக்களை உள்துறை அமைச்சர் அமித் ஷா தாக்கல் செய்தார். நீண்ட விவாதத்திற்கு பிறகு அவை நிறைவேற்றப்பட்டன. இதனையடுத்து மசோதாக்கள் ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஒப்புதல் கிடைத்தவுடன் 3 மசோதாக்களும் அமலுக்கு கொண்டுவரப்படும். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கனமழை காரணமாக துண்டிக்கப்பட்ட தற்காலிக சாலையை சீரமைக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். கிழவன்கோவில் பகுதியில் உயர்மட்ட பாலம் கட்டும் பணி நடைபெறுவதால் அந்த பகுதியில் தற்காலிக சாலை அமைக்கப்பட்டது. கனமழை காரணமாக சாலை துண்டிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் பல கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சாலையை சீரமைக்க அவர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் கேட்டபோது தண்ணீரின் அளவு குறைந்ததும் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கோவையிலிருந்து 70 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை கோவையிலிருந்து நெல்லை, மதுரை, கன்னியாகுமரி, திருச்சி உள்ளிட்ட ஊர்களுக்கு பொதுமக்கள் சென்று வர ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இயக்கப்பட்டு வரும் வழித்தட பேருந்துகளுடன் கூடுதலாக 70 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு போக்குவரத்து கழக கோவை மண்டலம் அறிவித்துள்ளது. சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் ஆன்லைன் மற்றும் பேருந்து நிலைய கவுண்டர்களில் பொதுமக்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறையை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் வசதிக்காகவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வேலூரில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகள் பறிமுதல் செய்யப்பட்டு மத்திய சிறை கைதிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என வேலூர் மாநகராட்சி நிர்வாகம் எச்சரித்துள்ளது. வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளால் பொதுமக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வரும் நிலையில் அதனை தடுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கால்நடை உரிமையாளர்கள், அரசுத்துறை அதிகாரிகள், மாநகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது மாடுகளை சாலைகளில் திரிய விட்டால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு கால்நடை உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் கால அவகாசம் அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். சாலைகளில் மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் சுற்றித் திரிவதை உரிமையாளர்கள் கட்டுப்படுத்த 1 வாரம் அவகாசம் அளிக்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
கனமழையால் சாலைகள் சேதமடைந்த நிலையில் நெல்லையிலிருந்து திருச்செந்தூருக்கான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சிவகளை பெருங்குளம் இடையிலான குளம் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நெல்லை திருச்செந்தூர் இடையிலான சாலை முழுமையாக அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் நெல்லையிலிருந்து சிவகளை ஏரல் வழியாக திருச்செந்தூருக்கும் தூத்துக்குடிக்கும் செல்லும் வழித்தடங்கள் துண்டிக்கப்பட்டன. இதனால் சிவகளை பெருங்குளம் பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ள சூழலில் பணிகள் நிறைவு பெற குறைந்தபட்சம் 15 நாட்களாகும் என்பதால் அப்பகுதி மக்கள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் தங்களது வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைக்க அரசை வலியுறுத்தியுள்ளனர். உயிர் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு, மற்ற எல்லாமே போயிட்டு. உயிர் மட்டும் கடவுள் காப்பாற்றி கொடுத்துருக்காரு, பொருள்கள் எல்லாமே போயிட்டு. இதான் இப்போ போக்குவரத்து பாதிப்பா இருக்கு. போக்குவரத்து போக முடியாம அங்கங்க தக்களிக்காங்க. தண்ணி குளம் பெருகி மேலே ஏறி கரை அரைஞ்சி உடஞ்சதுதான். எல்லா குளமே அங்கிருந்து எல்லா குளமும் உடஞ்சிட்டு, ஒரு குளமே பாக்கி இல்லை. எல்லா குளமே எவ்வளவு ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம். ஆனா இப்போ வேலை முதல்ல அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வராங்க, வேலை நடக்கு. ஆனா எப்படி ஒரு வாரம் ஆகும். மண்ணுகள் நிறைய தேவைப்படுது, போக்குவரத்து இல்லாம சங்கடப்படுறோம்.